Good evening, students. In ninth standard science subject, today we are going to see the lesson 17th lesson in biology part, Animal Kingdom. This is the last topic of this lesson. That is chore data. Yes, we divided into two types. Depends upon the card. Okay, yeah. So, notochord. முதுகு தண்டு வடத்தை அடிப்படையில நம்ம என்ன பண்றோம், எத்தனை வகையா பிரிச்சிருக்கோம்? 2 வகையா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் இல்லையா? ஒன் இஸ் என்னது, இன்வெர்டிபிரேட் அண்ட் வெர்டிபிரேட், முதுகு நான் உள்ளது, முதுகு நான் இல்லாததுன்னு. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே முதுகு நான் இல்லாதது. இன்னைக்கு பார்க்க போறது முதுகு தண்டுவடம் இருக்கக்கூடிய டாபிக். ஸோ வி ஆர் எஸ் என்ன சொல்லுவோம், ஸ்டாண்டிங் பொசிஷன் அண்ட் தென் ஸ்லீப்பிங் பொசிஷன். இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு என்ன வேணும்னா கண்டிப்பா ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு இஸ் த இம்பார்ட்டன்ட் இல்லையா? வெரி வெரி எசென்ஷியல் பார்ட் இன் அவர் பாடி. அந்த முதுகு தண்டுவடம் அப்படிங்கிறதுனால தான் நம்மளால என்ன பண்ண முடியுது, நிமிர்ந்து நிற்க முடியுது, நடக்க முடியுது, என்ன பண்ண முடியுது, பிளாட்டா படுக்க முடியுது. வேற எல்லா அனிமல்ஸும் பாருங்க அந்த மாதிரி இருக்கா? ஸோ நம்மளால மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டா உட்கார முடியறது, நிக்க முடியறது, நடக்க முடியறது. இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தேவை ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ முதுகு தண்டுவடம், இந்த தண்டுவடம் அப்படிங்கிற பார்ட்டு தான் நமக்கு என்னன்னு கேட்டா என்ன, நம்மள இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லலாம், ஃபுல்லுமே இந்த எல்லாரையும் விட டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு திங்ஸ் சொல்லலாம். ஓகேயா? சாரி டு சே, ஒன் செகண்ட். ஸோ திஸ் இஸ் ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லும் போதே என்ன சொல்லுவோம், முதுகு நான் முதுகு தண்டுவடம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தட் இஸ் ஒன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் என்னன்னு கேட்டா, சோர் டேட்டால ப்ரோ சோர் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோ சோர் டேட்டா அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, நமக்கு வந்து முன் முதுகு நான் உள்ளவை அப்படிங்கிறது. முதுகு எலும்பிகளோட ஃப்ரண்ட். நம்ம எப்படி சொல்லுவோம், நம்ம குரங்கிலிருந்து வந்தவங்க, அங்கிருந்து டெவலப் ஆனவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது போலதான் இப்போ நம்ம வந்து என்னது, இந்த ப்ரோஜோடேட்டா அப்படிங்கிறது இந்த முதுகு தண்டுவடத்துக்கு ஓகேயா, ப்ரீவியஸ் திங் அப்படின்னு சொல்லலாம், முதுகெலும்புகளுடைய முன்னோடி அப்படிங்கலாம். இதுலயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டா, திருப்பியும் ரெண்டு பார்ட்டா நம்ம பிரிச்சுக்கலாம் சொல்லலாம். யூரோ கார்டேட்டா, செப்போலோ கார்டேட்டா அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு கேட்டா தலை அண்ட் தென் முதுகு. ஓகேயா? இந்த மாதிரி 2 வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேயா? தலை அல்லது முதுகு அல்லது வால் முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து என்ன சொல்லலாம், தலை முதுகு நாணிகள் அப்படின்னு சொன்னா அதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும். அண்ட் தென் செகண்ட் திங் நம்ம பார்க்கறது வால் முதுகு நாணிகள் அப்படிங்கிறது. ஓகேயா? ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு என்ன மாதிரி இருக்கும், அப்ப எந்தெந்த மாதிரியான அனிமல்ஸ் நம்ம வந்து இதுல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒன் இஸ் ப்ரோச்சோர்டேட்டா அப்படிங்கிறது சப்பைலம் யூரோச்சோர்டேட்டா அண்ட் தென் சப்பைலம் செஃபலோச்சோர்டேட்டா அப்படிங்கிறது தான். ஓகேயா? ஃபர்ஸ்ட் சொல்றது என்னதுன்னு கேட்டா, நமக்கு வந்து வால் முதுகு நாணிகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல எக்ஸாம்பிள் அசிடியன் அப்படிங்கிற ஒரு அனிமல் தான். ஓகேயா? சோ அசிடியன் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியானது, நமக்கு தலை முதுகு நாணிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? தலை முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் இது, சாரி, வால் முதுகு நாடிகள். ஓகேயா? வால் முதுகு நாடிகள் அப்படின்னு சொல்லும் போது வால் பகுதியில என்ன இருக்கும், நமக்கு லார்வா ஸ்டேஜ்லயே அதுல என்ன இருக்கும் கேட்டா முதுகு நான் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேயா? லார்வா ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னா என்னது, வளர்வதற்கு முன்னாடி தவளையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தலைப்பிரட்டை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட்டாம்பூச்சியில பார்த்தா சின்னதா ஒரு புழு மாதிரி வளர்ந்து அதுக்கப்புறமா தான் அது என்னவாகும், பட்டுப்பூச்சியா மாறும். பட்டுப்பூச்சி வளர்ப்புல எல்லாம் அது போலதான் இந்த அந்த ஃபுல்லுமே வால் முதுகு நாணிகள்ல இருக்கக்கூடிய அந்த லார்வா ஸ்டேஜ்லயே நமக்கு என்னன்னு கேட்டா நமக்கு முதுகு நான் அப்படிங்கிறது ஃபுல்லுமே அதுல வந்து டெவலப் ஆயிடும். இது எப்படி இருக்கும்னு கேட்டா, நமக்கு வந்து தரையாக நமக்கு வந்து என்ன, தரையில ஸ்டிக்கி பார்ட்
அதுல ஒட்டி வாழக்கூடியது, உடலை சுற்றிலும் இதுல இருக்கக்கூடியது என்ன ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்னா டியூனிக் அப்படிங்கிற ஒரு கவர். இது ஒரு 1 மார்க். ஸோ இந்த டாபிக்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா என்ன டாபிக் இது? சப்பைலம் யூச்சோடோட், தட் இஸ் துணை தொகுதி வால் முதுகு நாணிகள்ல இருக்கக்கூடியது என்ன இருக்கும்? தரையில் நமக்கு என்ன ஆகும்? ஃபுல்லுமே அதோட ஒட்டி வாழக்கூடியது, உடலை சுற்றிலும் டியூனிக் அப்படிங்கிற பார்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் அசிடியன் அப்படிங்கிற ஒரு அனிமல். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டா சப்பைலம் செபோலோசோடேட்டா. தட் இஸ் என்னது? நமக்கு இது வால் பகுதி அப்படின்னு சொன்னா அடுத்தது என்னது? தலைப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, தலைப்பகுதியில எவ்வாறு நமக்கு வளர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தலை முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லும் போது இது எங்க இருக்கக்கூடியது? ஃபுல்லுமே ஃபிஷ் மாதிரி மீன் வடிவத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேயா, கடல்ல வாழக்கூடிய ஒரு ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு என்ன இருக்கும்? நமக்கு ஃபிஷ்ஷுக்கு இருக்கிற மாதிரி துடுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, செவில்கள், துடுப்புகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு அமைப்போட இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஆம்பியாக்சிஸ். ஸோ நமக்கு ஒவ்வொன்றுமே என்னது, அதனுடைய டாபிக் தெரியணும், அதனுடைய ஸ்பெஷல் நேச்சர் என்ன இருக்கணும், எக்ஸாம்பிள். ஓகேயா, ஃபர்ஸ்ட் வால் முதுகு நாணிகள்னா எக்ஸாம்பிள் அசிடியன், தரையோடு ஒட்டி இருக்கும். டியூனிக் அப்படிங்கிற ஒரு கவர் அதனோட உடம்புல இருக்கும். தலைப்பகுதி முன் நாணிகள் அப்படின்னு சொல்லும் போது எக்ஸாம்பிள் நமக்கு என்ன சொல்லலாம்? ஆம்பியாக்சிஸ் சொல்லலாம். இது எப்படி இருக்கும் கேட்டா கடலில் வாழக்கூடியது, மீன் போன்ற ஒரு வடிவத்தோடு இருக்கக்கூடியது. அதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா நமக்கு துடுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, சோ இதுதான் இதனுடைய நேச்சர் சொல்லலாம். சோ மெரைன்ல இருக்கக்கூடிய ஒரு அனிமல் சொல்லுவோம், எக்ஸாம்பிள் ஆம்பியாக்சிஸ், ஃபிஷ் லைக் மெரைன் சோர்டேட்டா அப்படின்னு சொல்லலாம். நோட்டோகார்ட் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? என்டையர் லென்த் ஆஃப் த பாடி, முதுகு பகுதி முழுவதுமாக இதுல வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஓகேயா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது அடுத்தது வெர்டிபிரேட்டா. வெர்டிபிரேட்டா அப்படின்னு சொன்னாலே என்னது? முதுகு நமக்கு என்னது? முதுகு எலும்பிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, முதுகெலும்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி முதுகெலும்புள்ள ஒரு அனிமல் சொல்லலாம். இந்த இதுல எப்படி இருக்கும்னு கேட்டா இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லும் போது முதுகு நான் அப்படிங்கிறது அடுத்தது நமக்கு ஒரு எலும்பு கூடு மாதிரி அச்சு எலும்பாக நமக்கு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. நான் என்பது எப்படி எக்ஸ்டர்ன் ஆயிருக்கும்? எலும்பாக அடுத்த ஒரு ஸ்டேஜ்ல வளர்ந்து இருக்கும். லார்வால இருந்து பட்டு புழுவாக மாறி அடுத்தது என்ன ஆகும்? பட்டு பூச்சி அப்படின்னு வரும். தலைப்பிரட்டையில இருந்து தவளை அப்படின்னு. ஸோ டெவலப்பிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல முதுகு நாணிலிருந்து முதுகு எலும்பாக மாறி இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த வெர்டிபிரேட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல எப்படி இருக்கும்? நமக்கு அந்த உடல் முழுவதுமாக நமக்கு அந்த எலும்பால ஃபுல்லுமே ஃப்ரேம் பண்ணி இருக்கக்கூடியது. ஸ்கெலட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்கெலட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா என்னது? எலும்பு கூடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நமக்கு பேக் போன். நம்ம நோட்டோகார்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உடம்பை முழுவதுமாக எல்லா இடத்துலையுமே நமக்கு கிரிப்பா பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இதுல என்னென்ன நமக்கு டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இதுல ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் துணை தொகுதி, துணை தொகுதி தலை முதுகு நாணிகள், அதே போல துணை தொகுதி நமக்கு முதுகு எலும்பிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது முதுகெலும்பிகள் அப்படின்னா எப்படி எல்லாம் நமக்கு பிரிச்சிருக்காங்க? முதுகெலும்பு உள்ளத நமக்கு ரெண்டு கேரக்டரா பிரிச்சிருக்காங்க. என்ன சொல்லுவோம்? ஜா சொல்லுவோம் இல்லையா, நமக்கு வெர்டிபிரேட் வித்தவுட் ஜா, வெர்டிபிரேட் வித் ஜா அப்படின்னு சொல்லலாம். வித் ஜா, வித்தவுட் ஜா அப்படின்னு சொல்லலாம். தாடை பகுதி இல்லாதது, தாடை பகுதி உள்ளது அப்படின்னு இரண்டு விலங்காக நம்ம இரண்டு கேரக்டரா நம்ம என்ன பிரிச்சுக்கலாம். ஓகேயா, தாடை பகுதி அப்படின்னு சொன்னாலே அது எப்படி இருக்கும்? ஸ்பெஷலா நமக்கு அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேயா, ஏன்னா அதுல தாடை இருக்கக்கூடிய ஒரு அனிமல் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அதனுடைய அமைப்பே வேறு விதமா இருக்கும், இல்லைன்னா சாதாரணமா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் நம்ம? ஃபர்ஸ்ட் கேரக்டர் இதுல இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் அனிமல் அப்படின்னு சொல்லுனா வட்டமான வாயுடையது அப்படின்னு சொல்லலாம். லாம்ப்ரே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேயா,
சைக்ளோஸ்டொமேட்டா அப்படிங்கிற ஒரு வகை தான் இது. வட்டமான வாயுடைய அமைப்பு கூடையது அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய அமைப்பு இந்த மாதிரி இருக்கும். இதுல எப்படி இருக்கும், ஜா கிடையாது, ஜா இல்லாத ஒரு முதுகெலும்புள்ள ஒரு பிராணி அப்படின்னு சொல்றதுதான் இந்த மாதிரி வட்டமான வாயுடைய ஒரு என்ன அனிமல், லாம்ப்ரே அப்படிங்கிற ஒரு அனிமல் தான் என்னது எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். வித்தவுட் ஜால நமக்கு என்னது முதுகெலும்புடைய ஒரு விலங்கினத்துல நமக்கு இந்த மாதிரியான பிரிவுல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இது எப்படி இருக்கும், ஸ்கின் வந்து ஃபுல்லுமே வழுவழுப்போட இருக்கும், மேல என்ன இருக்கும், நமக்கு செதில்களால ஃபுல்லா மேல இருக்கும். இது என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் சொல்லும் போது அடுத்த ஒரு விலங்கினை சார்ந்து இருக்கக்கூடியது. எக்டோ பாரசைட் அப்படின்னு சொல்லுவோம். எக்டோ பாரசைட் அப்படின்னு சொன்னா என்னது, ஒட்டுண்ணிகள் அடுத்த விலங்கில் ஒட்டி அதனுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியது. சர்க்குலர் மவுத் அண்ட் ஸ்கின் இஸ் ஸ்லிமி அண்ட் ஸ்கேல்ஸ். சொல்லுமே எப்படி இருக்கும், செதில்களால் ஆக்கப்பட்டிருக்கும், ஒட்டுண்ணியாக வாழக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் நமக்கு வந்து என்னது ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய டிவிஷன்ல நம்ம முதுகு எலும்பியில வெர்டபிரேட்ல பார்க்கக்கூடியது லாம்ப்ரே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு சைக்ளோஸ்டொமேட்டா வட்ட வாயுடைய ஒரு விலங்கினம் சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னது, ஃபுல்லு ஃபிஷஸ் இல்லையா, பீசஸ் சொல்லுவோம். மீன்கள் வகையை சார்ந்தது. மீன்கள்லயே பல வகையான மீன்கள் நமக்கு இருக்கு இல்லையா. ஏன்னா நமக்கு வந்து மீன் சொல்லும் போது டிஃப்ரெண்டா நம்ம வந்து அது ஃபுல்லா எடுத்துக்கிறவங்களுக்கு நிறைய அதை பத்தின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம என்ன வகையான மீன்லாம் இருக்கு, கெண்டை மீன் சொல்லுவாங்க, கெளுத்தி மீன் சொல்லுவாங்க, சுறா மீன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல வகையான மீன் வகைகள் இருக்கு இல்லையா. இது வார்ம் பிளட்டட் அனிமல். ஃபர்ஸ்ட் திங் இதுதான் இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர். நமக்கு வந்து என்னன்னு கேட்டா ஃபுல்லும் என்னது, ரத்த பிராணிகள், குளிர் ரத்த பிராணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எங்க இருக்கும், இதனுடைய நேச்சர் நமக்கு தெரியும் இல்லையா. வாட்டர் அனிமல் அப்படின்னு சொல்லலாம். நீரில் வாழக்கூடிய ஒரு முதுகெலும்பிகள் அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்லலாம், நம்ம மீன்கள் வகுப்பு அப்படின்னு சொல்லலாம். மீன் அப்படின்னு சொன்னாலே எப்படி இருக்கும், நமக்கு வந்து போட் ஷேப்ல இருக்கக்கூடியது. போட் எப்படி இருக்கும், நமக்கு இதே மாதிரி தானே இருக்கும் இல்லையா. நமக்கு வந்து 2 துடுப்புகளோட இருக்கும். துடுப்பை வச்சு என்ன பண்ணுவோம், ஃபுல்லுமே நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மூவ் பண்ணுவோம்ல. அது போல மீன்களையும் பாருங்க, இதே மாதிரி தலைகீழ திருப்பினா இது மாதிரி தானே இருக்கும் இல்லையா. அதுதான் நமக்கு எப்படி இருக்கும், இதுல ஒரு படகு போன்ற ஒரு அமைப்போட இருக்கக்கூடியது தான் இதனுடைய ஃபுல்லுமே வடிவம்னு சொல்லலாம். இதுக்கு என்ன இருக்கும், ஜா உண்டு. ஓகேயா, இது வந்து என்னது, தாடை இருக்கக்கூடிய ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்ம என்ன பண்ணலாம், 3 டிவிஷனா பிரிக்கலாம் இல்லையா. ஒரு மீன் அப்படின்னு சொன்னா இது என்ன சொல்றோம், இது தலைப்பகுதி, ஹெட் பார்ட், திஸ் இஸ் பாடி, திஸ் இஸ் டெயில் பார்ட். ஓகேயா, இது தலைப்பகுதி, உடல் பகுதி, வால் பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உடம்பினை நம்ம என்ன பண்ணலாம், 3 பிரிவாக பிரிக்கக்கூடியது. ஏன்னா ஒவ்வொன்றுமே நமக்கு வந்து அதனுடைய ஸ்டேஜஸ்ல எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங், இது வரைக்கும் பார்க்கும்போது முதுகு எப்படி இருக்கும், எலும்பா இருந்தது, முதுகு நாணாக இருந்தது. வட்டவாயுடைய இதுல நமக்கு வந்து அந்த மாதிரி 3 செக்ரிகேஷன் தனித்தனியா பாடியை டிவைட் பண்ண முடியாது. ஆனா இப்போ நமக்கு இதுல ஜா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வரக்கூடிய ஃபிஷஸ்ல வரது அப்படின்னு சொல்லும் போது இதை என்ன பண்ணலாம், 3 பிரிவாக அதன் உடலை நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். சரிங்களா, அந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் சொல்லலாம். இதுக்கும் என்ன இருக்கும் நமக்கு, ஏன்னா இதனுடைய நமக்கு ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது அது எது மாதிரி எதுல நடக்குது அப்படிங்கறது நமக்கு தெரியணும் இல்லையா. ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடம்புல இருக்கக்கூடிய செதில்களால் இதுக்கு என்ன ஆகும்னா சுவாசம் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேயா, செதில்களாக நமக்கு வந்து எனக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த செதில்கள் மூலமாக இதனுடைய ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் பாடிங்கிறது ஃபுல்லா செதில்களால இருக்கும். சாரி, ரெஸ்பிரேஷன் இஸ் இன் கில்ஸ். கில்ஸ் அப்படின்னு சொல்றது நமக்கு வந்து என்னது, நமக்கு எப்படி நம்ம லங்ஸ் அப்படின்னு சொல்லுவோமோ அதே போல இது என்னது, கில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் அதுல இருக்கக்கூடிய பார்ட்னால அது வந்து என்ன ஆகும், சுவாசம் அப்படிங்கிறது நடக்கும். செவுள்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இதுல நமக்கு வந்து ஹார்ட் அப்படிங்கிறது பைஃபர்கேட் ஆயிருக்கும். ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக, ஏன்னா ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து வரும்பொழுது அது எத்தனை அறைகளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதுல ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மீன்களுடைய வகைகள்ல பார்க்கும்போது என்னன்னு கேட்டா நமக்கு வந்து 2 பைஃபர்கேஷன், 2 அறைகள் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுலயும் நமக்கு 2 டிவிஷன் நம்ம பார்க்கலாம். என்னென்ன டிவிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது போனி ஃபிஷஸ் அண்ட் தென் கார்டிலிஜெனியஸ் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லலாம்.
முதுகெலும்பு மீன்கள்னா எலும்பு சட்டகம் எப்படி இருக்கும், அதுல இருக்கக்கூடிய குருத்தெலும்பால. எக்ஸாம்பிள் சுறா மீன் அப்படின்னு எடுத்துக்கலாம். எலும்பு மீன் அப்படின்னு சொன்னா சாதாரண எலும்பு சட்டகம். நம்ம ரெகுலரா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கெண்டை மீன், மடவை மீன், இது எல்லாமே என்னது, நமக்கு பாடி வந்து போனால ஆக்கப்பட்டது. ஃபுல்லுமே எலும்பு மீன் சொன்னா அதனுடைய சட்டகத்தால, எலும்பு சட்டகத்தால உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். சோ ஸ்கெலிட்டன் மேட் போன்ஸால இருந்ததுன்னு சொன்னா போனி ஃபிஷஸ். ஸ்கெலிட்டன் மேட் அப் ஆஃப் கார்டிலேஜஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம், அத நமக்கு வந்து குருத்தெலும்பு. குருத்தெலும்பா எலும்புகளா, இரண்டு வகை. ஓகேயா. சோ குருத்தெலும்பால இருந்ததுன்னு சொன்னா குருத்தெலும்பு மீன்கள், எலும்பு சட்டகத்தால இருந்ததுன்னா எலும்பு மீன்கள். சோ அதற்குண்டான எக்ஸாம்பிள். சோ இதுதான் நமக்கு வந்து இந்த செகண்ட் கேட்டகரி நமக்கு ஃபிஷஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டெஃபினேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தண்ணீரிலும் வாழும். அடுத்தது நமக்கு வந்து என்ன சொல்லலாம், நிலத்திலும் வாழும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆம்பிபியா அப்படின்னு நம்ம சொல்றது இரு வாழ்விகள் அப்படின்னு சொல்லுது. இரண்டு பகுதிகளிலுமே வாழக்கூடிய ஒரு என்னது விலங்கினங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இருவாழ்விகள், ஆம்பிபியாஸ் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஃப்ராக் இல்லையா. தவளை தான் தண்ணீரிலும் வாழும், தரையிலும் நமக்கு இருக்கக்கூடியது. முதல்ல நமக்கு என்னன்னு கேட்டா 4 லெக்ஸ் அனிமல், 4 கால்கள் உடைய அனிமலாக நமக்கு முதலில் தோன்றியது சொல்லலாம். தண்ணியிலும் இருக்கும், நமக்கு தரையிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லலாம். இதுலயும் தலை, உடல் என்று இரண்டு பகுதியாக மேல இருக்கும். மேல எப்படி இருக்கும், நமக்கு வந்து அது ஸ்கின் ஃபுல்லுமே எப்படி இருக்கும், சாஃப்டாவும் இருக்கும், ஸ்டிக்கியாவும் இருக்கும் சொல்லலாம் இல்லையா. வழுவழுப்பு தன்மை அப்படிங்கிறது ஒரு தன்மை இதுல இருக்கக்கூடியது. ஓகேயா. ஏன்னா அது தவளை தண்ணீர்லயும் இருக்கணும், நிலத்திலையும் வாழணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடியது. சோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், நமக்கு வந்து ஃபிஷஸ் அப்படின்னு சொன்னா செவில்கள், கில்ஸால அதனுடைய ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல டியூயல் அடாப்டேஷன் ஆஸ் வெல் ஆஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டுமே இருக்கணும். கில் as well as lungs நமக்கு இருக்கிற மாதிரி நுரையீரல்களும் இருக்கணும், அது போல செவில்களும் இருக்கணும். செவில்கள் அப்படிங்கிறது எங்க இருக்கும், நமக்கு வாட்டர்ல இருக்கும் போது யூஸ் ஆகும். லேண்ட்ல இருக்கும் போது லங்ஸ்ல இது ஃபுல்லும் இதனுடைய ரெஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு வந்து டியூயல் அடாப்டேஷன்னா மெயினா ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய உடலாகப்பட்டது ஃபுல்லுமே அமைப்பு இருக்கு சொல்லலாம். இதுதான் இதனுடைய மெயின் பாயிண்ட்ஸ். தண்ணியிலையும் இருக்கும், தரையிலையும் இருக்கும். முதலாக 4 கால்களை கொண்ட ஒரு அனிமலாக இது இருக்கும் சொல்லலாம். இதை நமக்கு வந்து ரெண்டா பிரிக்கலாம், தலை, உடல் என்று. இதுல வால், டெயில் பார்ட் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு சுவாசம்ங்கிறது செவில், நுரையீரல் மற்றும் நம்ம நார்மலா இருக்கிற மாதிரி நமக்கு லாரிங்ஸ், தொண்டை மூலமாகவும் இது என்ன ஆகும், இது ஃபுல்லுமே அதனுடைய ரெஸ்பிரேஷன் இருக்கும். இதனுடைய ஹார்ட் அப்படிங்கிறது 2 ஆரிக்கிள் 1 வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கும். ஓகேயா. சோ ஒவ்வொன்றும் நமக்கு எதெல்லாம் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான். நம்ம ஃபிஷஸ்ன்னு பார்க்கும்போது 2 பிரிவு தான், இதுல நமக்கு 3 பிரிவாக இதனுடைய இதயமாகப்பட்டது பிரிஞ்சிருக்கும். அது என்னது, 2 ஆரிக்கல் அண்ட் தென் 1 வென்ட்ரிக்கிள் அப்படிங்கிற கூடியது. ஓகேயா. தண்ணியில என்ன ஆகும், நமக்கு இருக்கும்போது தலைப்பிரட்டை அப்படிங்கிற டாட்போல் அப்படிங்கிற ஒரு பார்ட்ல இருந்தும் முதிர்ந்து நமக்கு என்ன ஆகும், தவளை, தேரை அப்படிங்கிற மாதிரி ஒரு அனிமல்ஸா நமக்கு வரக்கூடியது. அதுதான் ஆம்பிபியா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம சொல்லக்கூடியது ஊர்வன அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா. ஊர்வன அப்படின்னு சொன்னா ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் ரெப்டில்லா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊர்வன அப்படிங்கிற கூடிய வகைகள் இது தண்ணி நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபுல்லுமே இதுல என்னது, நிலத்தில் வாழக்கூடிய ஒரு அனிமல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். முதுகெலும்பு வகுப்புல முதலாக நமக்கு நிலத்துல இருக்கக்கூடியது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்லலாம். இதனுடைய ஸ்கின் பார்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா ஃபுல்லுமே முள்ளால் ஆக்கப்பட்டது, முட்கள் முழுவதுமாக நிரம்பி இருக்கும். ஏன்னா நீங்க ஓனான் ஃபுல்லுமே பார்த்திருப்பீங்க இல்லையா. சோ அதனுடைய உடம்பு முழுதும் என்ன இருக்கும், எபிடர்மஸ், ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதன் உடல் முழுவதுமாக செதில்களாகவும் அதே போல முட்களாகவும் அமைந்திருக்கக்கூடியது. சொரசொரப்பான முள் போன்ற ஒரு ஸ்கேல் அப்படிங்கிறது செதில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த அமைப்புல தான் இதனுடைய பாடி ஃபுல்லுமே கவர் ஆயிருக்கும். இதனுடைய ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னா த்ரூ லங்ஸ் அண்ட் தென் ஹார்ட் இஸ் டிவைடட் இன்டு 3
பார்ட். ஆனா முதலையில மட்டும் என்ன இருக்கும், 4 பார்ட். ஓகேயா? லைக் நமக்கு வந்து இப்போ இதே ஓணான் அடுத்தது நம்ம முதலை இல்லையா, ரெண்டுமே பார்த்துருப்பீங்க. முதலை பண்ணைக்கெல்லாம் நிறைய பேர் போயிருப்பீங்க. ஓணான் அப்படிங்கிறது நார்மலா நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன அனிமல். ரெண்டுமே எனது ஒரே ஃபேமிலி. இப்போ வந்து கேட் அண்ட் டைகர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா. புலி, சிறுத்தை புலி, பூனை, இது எல்லாம் ஒரே மாதிரியான வகுப்பு. அப்படி அது போல ஓணான் முதலை. ஓணான்ல பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம், எத்தனை வரை நமக்கு வந்து பார்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 நம்ம வந்து எதுல பார்த்தோம், இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம இருவாழ்விகள்ல பார்த்த மாதிரி 3 பைஃபர்கேஷன், 2 ஆரிக்கல் 1 வென்ட்ரிக்கல் சொல்லலாம். ஆனா முதலையில மட்டும் என்ன இருக்கும், 4 பிரிவு அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நேச்சர். எதுல நம்ம பார்க்கக்கூடிய ரெப்டைல்ஸ்ல பார்க்கறதுன்னு சொல்லலாம். ஓணான், பல்லி, பாம்பு, இது எல்லாமே இதற்குண்டான எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ எப்படி இருக்கும், நிலத்துல வாழற தேவையான ஃபுல் நமக்கு வந்து என்னது அதற்குண்டான எல்லா கேரக்டர்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு என்னது அனிமல் அப்படின்னு சொல்றது தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த காலோட்ஸ், ஓனான் அப்படிங்கிற ஒரு வகை. ரெஸ்பிரேஷன்னா நமக்கு லங்ஸ் மூலமாக இருக்கும். ஃபுல்லுமே பாடியில என்ன இருக்கும், இந்த முட்கள் போன்ற செதில்கள் ஸ்கேல்ஸால ஃபுல்லா கவரா இருக்கும். இதுல என்ன இருக்கும்னு கேட்டா நமக்கு வந்து ஹார்ட் அப்படின்னு சொன்னா 3 டிவிஷன் இருக்கும். எக்ஸப்ட் நமக்கு என்ன சொல்லலாம், இந்த முதலை பாட்டு சொல்லலாம். ஓகேயா? ஏன்னா அதுக்கு மட்டும் என்ன இருக்கும், நமக்கு crocodiles அப்படின்னு சொல்ல நமக்கு ஹார்ட் அப்படிங்கிறது 4 டிவிஷனாக நமக்கு வந்து பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் இதனுடைய மெயின் ஹின்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஏவ்ஸ் அப்படின்னு சொன்னா பரப்பன, பறவைகள் பற்றி நம்ம பார்க்கக்கூடியது. ஓகேயா? பறவை அப்படின்னு சொன்னாலே அதனுடைய எல்லா கேரக்டர்ஸுமே நமக்கு ஜென்ரலா அதை பார்த்துட்டே டெய்லி இருக்குங்கிறதுனால எல்லாமே தெரியும். முதுகெலும்புல முதல்ல என்னன்னு கேட்கும்போது நமக்கு வந்து வார்ம் பிளட்டட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே போலவே நமக்கு இது என்ன சொல்லலாம், வெப்பரத்த பிராணிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஹோமியோதெர்மிக் அப்படிங்கிறது தான் வெப்பரத்த பிராணி அப்படின்னு சொல்றது. வெப்பரத்த உயிரி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பறவைகள் சொல்லலாம். இது பறப்பதற்குண்டான எல்லா கேரக்டர்ஸ் என்ன இருக்கும் மெயினா நமக்கு இதுல என்ன சொல்லலாம், அதே மாதிரி பாடியை நமக்கு வந்து 3 டிவிஷனா பிரிக்கலாம் இல்லையா. இது நமக்கு வந்து தலை, உடம்பு, என்ன சொல்லலாம், நமக்கு என்ன டெயில் அப்படிங்கிற பார்ட் இல்லையா, அது தனியாக நல்லாவே நமக்கு என்ன ஆகும், பிரிய மாதிரி ஒரு அமைப்பு இருக்குல்ல. ஸோ இது மாதிரி இது ஹெட் பார்ட், இது பாடி பார்ட், இது டெயில் பார்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். அது மாதிரியான தலை, கழுத்து, உடல் அப்படிங்கிற 3 பகுதி நமக்கு வந்து இதுல பிரிஞ்சிருக்கும்னு சொல்லலாம். இதுல ஃபுல்லுமே பாடியில என்ன இருக்கும் கேட்டா ஃபெதர்ஸ். ஃபெதர்ஸ் அப்படின்னு சொன்னா என்னது, இறகுகள், இறக்கைகளினால நமக்கு வந்து எதற்காக, அது அதனுடைய நேச்சர் பறப்பது, பறப்பதற்கு தகுந்த மாதிரி ஒரு நேச்சர்ல தான் இறகுகள் அதனுடைய அமைப்புல இருக்கும். தண்ணியில நீந்தறதுக்கு தகுந்த அமைப்புகள் நமக்கு வந்து எப்படி ஃபிஷஸ்க்கு இருக்கோ அதே போல பேர்டுக்குமே அதனுடைய ஃபெதர்ஸ்னால பறக்கக்கூடிய அமைப்போட இது வந்து இருக்கும் சொல்லலாம். இதுல என்ன இருக்கும், நமக்கு வந்து 4 லெக்ஸ் இல்லையா, முன்னங்கால்கள் பின்னங்கால்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. முன்னங்கால்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எதற்காக இருக்கும், இறக்கைகளாக மாறி இருக்கும். பின்னங்கால்கள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அந்த 4 லெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. முன்னங்கால் அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரண்ட் லெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து ஃபெதர்ஸ் பறக்கிறதுக்கு. அண்ட் தென் நமக்கு வந்து பின்னாடி இருக்க கால்கள், அது எப்படி இருக்கும், சாதாரணமா நம்ம எல்லாம் என்ன பண்றோம், அதற்கு உணவுப் பொருள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதை எடுத்துக்கிறதுக்காக தரையில வந்து உட்காரும், நடக்கும், அது மாதிரி எல்லாம் செல்லும். அந்த மாதிரி மூவ்மெண்ட்டுக்காக இந்த லெக்ஸை என்ன பண்ணும், அது பயன்படுத்தும் சொல்லலாம். ரெஸ்பிரேஷன் இன் லங்ஸ் சொல்லலாம். இதனுடைய போன் அப்படிங்கிறது ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் நேச்சர். ஏன்னா வெயிட்லெஸ்ஸா இருந்தா மட்டும்தான் அதனால என்ன பண்ண முடியும், பறக்க முடியும். அதனாலதான் எலும்புகள் அப்படிங்கிறது என்னது ரொம்ப முழுவதுமாக மென்மையாக இருக்கக்கூடியது. அண்ட் தென் அதுல என்ன இருக்கும், ஃபுல்லும் ஹாலோவா இருக்கும். காற்றறைகள் சொல்லும் பொழுது அது அது பறப்பதற்கு தகுந்த மாதிரியான அமைப்போட இருக்கும். பொதுவாகவே பேர்ட்ஸ் எப்பயுமே வெயிட்டே இல்லாம இருக்கும். ஓகேயா? ஸோ இது என்னன்னு கேட்டா ஃபுல்லுமே அதனுடைய ஃபெதர்ஸ் எல்லாம் கால்சியம்
ஓகேயா. ரிச் கால்சியம் சொன்னா ஏன்னா அது அது ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறதுனால அதனுடைய கடினமான முட்டைகள் எல்லாம் எப்படி இருக்கும், கால்சியம் அதிகமா இருக்கும். அதனுடைய முட்டை அப்படின்னு சொல்லும் பொழுதே நீங்க அது கோழியினுடைய முட்டையாகட்டும் அல்லது புறா எந்த பறவையினுடைய முட்டையும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, எக்குன்னு சொன்னா அதனுடைய கவர் வந்து எப்படி இருக்கும், ஃபுல்லும் ஹார்டா இருக்கும். உள்ள இருக்கிற பார்ட் நமக்கு லிக்விடா இருந்தாலும் மேல என்ன இருக்கும், அது ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லைன்னா டக்குன்னு தொட்டாலே அது வந்து என்ன ஆயிடும், பிரேக் ஆகும் இல்லையா. பிரேக் ஆகாம இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ரென்தனா இருக்கணும்னா அந்த எக்ஸா கவர்டு வித் கால்சியம், ரிச் கால்சியம் அப்படின்னு சொல்லலாம். அதிகமான கால்சியம் கொண்ட ஒரு அமைப்போட தான் அதனுடைய ஃபுல்லுமே எக்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே பேரட், க்ரோ, இது எல்லாமே அதுக்கு வந்து ஈகிள்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது தான் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மெமாலியா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் என்ன சொல்லக்கூடியது, என்ன மாதிரியானது, வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்னா வெப்ப ரத்த பாணிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லாருமே இதுல தான் வரக்கூடியவங்க. சோ என்னது, நம்ம ஃபுல்லும் அதனுடைய உடல் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும், நமக்கு ஃபுல்லுமே என்ன ஸ்கின்னால இருக்கும் எல்லா அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ஸ்கின் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்லலாம், சின்ன சின்ன ஒரு ஹேர்ஸ் அப்படிங்கிறது எல்லா உடம்புலையுமே இருக்கும். அது ஆடுகள், மாடுகள், அண்ட் தென் முயல், எதை எடுத்தாலுமே அதன் உடம்புல ஸ்கின் அப்படிங்கிறது ஃபுல்லி கவர்டு வித் ஹேர், ரோமங்களால் முழுவதுமாக கவர் பண்ணக்கூடிய ஒரு அனிமல் அப்படிங்கிறது தான் என்னது, இந்த மெமாலியாஸ், மேமல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுவும் அதற்குண்டான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஆஸ் வெல் அஸ் ப்ரொடெக்ஷன் ஆல்சோ. அதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஃபுல்லுமே நமக்கு இருக்கக்கூடிய ஸ்வெட் கிளான்ஸ், நம்ம வியர்வை சுரப்பிகள் சொல்றோம் இல்லையா. இந்த ஹேர் மூலமாக தான் என்ன ஆகும், அதனுடைய வியர்வை சுரப்பிகள் உள்ள இருக்கக்கூடிய எல்லா வகையான வேஸ்ட் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் ஆயில் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ஃபுல்லும் வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இதுல நம்ம என்னது, 3 பிரிவா நம்ம பிரிச்சுக்கலாம். தலை, கழுத்து, அடுத்தது வந்து வயிற்று பகுதி, வால் பகுதி, அந்த மாதிரி 4 டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு பாடியும் 4 பிரிவுகளாக நம்ம என்ன பண்றோம், பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹெட் பார்ட் சொல்லுவோம், நெக் பார்ட், அண்ட் தென் பாடி அண்ட் டெய்ல் அப்படின்னு சொல்லி 4 பிரிவா நம்ம பிரிச்சுக்கலாம். இதுல ஸ்பெஷலா என்ன இருக்கும் நமக்கு, அதனுடைய காது, எக்ஸ்டர்னல் இயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. எக்ஸ்டர்னல் இயர்ஸ் அப்படிங்கிறது இப்பதான் நம்ம பார்க்கிறோம். இப்ப பறவைகளுக்கோ ஓணானுக்கோ தனியாக காது பகுதி அப்படின்னு கிடையாது. இப்ப மேமல்ஸ் அப்படிங்கும் போதுதான் இந்த பாலூட்டிகள் வகைகளுக்குத்தான் தனியாக நமக்கு வெளிப்புறத்தில் 2 காது மடல் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரி பத்தி சொல்லும் போதும் அதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன, ஸ்பெஷல் பாயிண்ட் ஆஃப் தட் கேட்டகரிஸ் நம்ம வரணும். ஒரு 4 or 5 பாயிண்ட் சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு முயல் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும், பூனை அல்லது நாய், எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், 2 காது அப்படிங்கிறது அதற்குண்டான ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட், நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. இதுவும் என்னது, 4 பிரிவுகளாக நமக்கு வந்து 4 பிரிவா பிரிஞ்சிருக்கும். முட்டையிட்டு பால் ஊட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன இருக்கும், தனியாக குழந்தைகள் அப்படிங்கிறது இதுல ஃபுல்லும் ஃபார்ம் ஆகும். சரிங்களா. சோ அந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு அனிமல்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்பெஷல் ஓகேயா. ஓகே. சோ இதுதான் நம்ம மேமல்ஸ் பத்தின ஒரு ஸ்பெஷல் டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா. நெக்ஸ்ட் நம்ம இதோட இந்த லெசன் அப்படிங்கிறது ஃபுல்லுமே கம்ப்ளீட் ஆயிடுது. ஓகேயா. இப்போ இதுக்குண்டான ஒரு சிமுலேஷன் இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்த இந்த லெசன்ல பார்த்த எல்லா வகையான அனிமல்ஸ். ஓகேயா. ஸோ என்னென்ன மாதிரியான அனிமல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோமோ அதற்குண்டான எல்லா பிக்சர்ஸும் அதற்குண்டான டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல நம்ம ரீட் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த என்ன இருக்கும்னு கேட்டா, இது ஃபர்ஸ்ட் ரீட் பண்றோம், ரீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதுல நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ரைட் ஆர் ராங் அப்படின்னு சொல்லும். 5 pairs of gill slits are present laterally between mouth and pectoral fins. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரியான அமைப்புல என்ன இருந்தது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், ஃபிக்ஸ் பண்றோம். ஃபிக்ஸ் பண்ணா ஓகே அப்படின்னு சொன்னா அது என்ன ஃபேமிலின்னு காமிக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபைலம்ல சோர்டேட்டா அண்ட் தென் சப் ஃபைலம்ல நம்ம வெர்டிபிரேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேயா, இதுதான் நம்ம பார்த்தா என்ன சொல்றோம், இந்த தண்ணீரில் வாழக்கூடிய ஒரு என்ன சொல்றோம், ஷார்க் அப்படின்ற இப்ப பார்த்தா இந்த ஃபிஷஸ் அப்படிங்கிற ஒரு அனிமல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது என்னது, பாடி கலர் இஸ் இன் கிரீமி ஒயிட். அது கலரை பார்க்கும் போதே சொல்லிடுறான் இல்லையா, நம்ம கரெக்ட் இதுதான் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஹெவி அண்ட் ஸ்டவுட் பாடி டிவிசிபிள் இன்டு ஹெட், த்ராக்ஸ் அண்ட் அப்டமன், 3 பிரிவாக பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னோம். சோ இது என்னது, ஆர்த்ரோபோடா, இன்செக்ட்ஸ் இல்லையா, பூச்சிகள் பிரிவை சேர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனுடைய பெயர் சில்கி மவுத் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம வளைதசை புழுக்கள்ல the whole body is made up of single cell அப்படின்னு நம்ம பார்த்தோம். பாடி ஷேப் இஸ் irregular and ஓகே சூடோபோடியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த இது. நம்ம என்ன சொல்றோம், வளைதசை புழுக்கள் வகை சேர்னா இல்ல, இந்த இதுதான் நம்ம பார்த்தது ஃபுல்லுங்க பாருங்க. சாரி, நெக்ஸ்ட் வருது. ஸோ இது பாருங்க, இட் இஸ் அ யூனிக் மெரைன் ஆர்கானிசம் விச் கேன் பி ஐடென்டிஃபைட். ஸ்டார் பார்த்தோம் இல்லையா, மெரைன் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லும் போதே இதுதான். ஓகே, எக்கினோடெர்மேட்டா இந்த இது நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம ஸ்டார் ஃபிஷ் அப்படிங்கிறது நட்சத்திர மீன் மேல முட்களால் ஆக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த ஃபிஷஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லாஸ்ட் அப்டர்மல் செக்மெண்ட், டெர்மினலி பாயிண்டட் ஸ்ட்ரக்சர் டெல்சன் இஸ் பிரசன்ட். ஓகே, நம்ம இதை படிக்கும் போதே இது நத்தையா அல்லது இதுவா என்ன நம்ம பார்த்துக்கணும். ஓகேயா, இந்த ரீஜியன் வந்து 13 பேர்ஸ் ஆஃப் அப்பண்டன்சஸ், அதனுடைய உடல்ல தனித்தனியான கால் எல்லாம் இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரியான ஒரு இது ஆர்த்ரோபோடால என்னது ப்ரான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு வகைதான் நண்டு சொல்லக்கூடியது. தென் radiating from the mouth of there are 5 grooves and abdominal grooves and then which continue the 5 arms and then oral side. Special organ called the feet and present this abdominal grooves. So நீ ரைட்டா சூஸ் பண்ண அப்படின்னு சொன்னா ஓகே, ஆர் again and again ஒரு சிலதுல இது ரிப்பீட் ஆகுது. இதுவும் ஸ்டார் ஃபிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு இதுதான், again ஸ்டார் ஃபிஷ் வந்திருக்கு. So இது streamline and laterally compressed body which is in gray or black on the dorsal side அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு என்னது, என்ன மாதிரியான இது fishes. Body is divisible into head, trunk and tail part. So இந்த 3 பிரிவாக இதை நம்மளால பிரிக்க முடியாது. அப்ப செகண்ட் பாயிண்ட் படிக்கும் போது இதுதான் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியுது, கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. சோர்டேட்டால வெர்டிபிரேட்டா வகையை நம்ம பார்த்தது இப்ப பார்த்தோம் இல்லையா ஜஸ்ட் நவ், அந்த ஃபிஷஸ் வகையை சேர்ந்தது தான் இந்த ஒரு அனிமல். நெக்ஸ்ட், இட் இஸ் த மெரைன் ஃபிஷ் ஹேவிங் எலாங்கேட்டட் ஸ்ட்ரீம்லைன். பாருங்க, இந்த ஃபிஷ் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுதான் நம்ம பார்த்தது. திஸ் இஸ் elongated with the heterococal caudal fin, the upper and lower calves of unique size. நம்ம இந்த மாதிரி என்ன இருக்கும், நீண்ட முதுகெலும்பு பகுதி உடையது அப்படின்னு நம்ம பார்த்த ஒரு அனிமல் இப்ப பார்த்தது தான் சோர்டேட்டால வெர்டிபிரேட்டால பீசஸ் அப்படிங்கிற ஃபேமிலி. நெக்ஸ்ட், ஸோ எகெயின் திருப்பியும் இதே அனிமல் தான் ரிப்பீட் ஆகுது, ஆர்த்ரோபோடா ஃபேமிலியை சேர்ந்தது. சி இப்ப பார்த்தது நம்ம என்னது, ஃபர்ஸ்ட் the ventrally curved posterior tip and the male worm has a pair of pineal spacus very close to the cloacal opening இருக்கக்கூடியது. இதுல female genital aperture present mid and ventrally at about the third distance from the anterior end. ஓகேயா, இது மேல் அண்ட் ஃபீமேல் இந்த ஒரு வேர்ம்ஸ் புழுக்கள் வகையை சேர்ந்தது. ஓகேயா, நெமட்டோடா ஃபேமிலியில இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பாக்குறது நம்ம இது பாடி அந்த அனிமல் elongated with an one piece ஸ்பைரலி கால்ட் த கால்கேரியஸ் ஷெல்ஸ், மேல ஓட்டோட இருக்கக்கூடிய நத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபேமிலியில தான் இருக்கக்கூடிய ஒரு அனிமல் இந்த இது. ஸோ என்னது, மொலாஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ராபோடா அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியில இருக்கிறது தான் ஆப்பிள் ஸ்னெயில் அப்படிங்கிறது இதனுடைய நேம். ஓகே, நெக்ஸ்ட்
The body consists of head, trunk and neck. ஓகேயா, this என்னது இதுல neck அப்படிங்கிறது absent ஆயிருக்கும். head, trunk, neck அப்படிங்கிறதுல highly placed external nasal opening, eyes are plugging in covered by a என்னது nictitating membrane. outer boundary of middle ear is covered by a membrane called tympanic membrane சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு தவளை இருவாழ்விகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, சோர்டேட்டால, வெர்டிபிரேட்டால, ஆம்பிபியா ஃபேமிலி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபேமிலிக்கு உண்டான எக்ஸாம்பிள் இந்த தவளை அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது ஹனிபி ஃபேமிலி இல்ல, எகெயின் இதே ஃபேமிலி தான். நமக்கு ஃப்ராகை பத்தின ஒரு டீடைல்ஸ் தான் இருக்கு. சோர்டேட்டா அது சி இது என்னது, on the ventral surface of the body there is a muscular ventral sucker situated to 3 to 5 millimeter behind and the oral sucker. so இது என்னது, ஆக்டிபுலம் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்த ஒரு அனிமல். இதுதான் நம்ம ட்ரெமெட்டோடா அப்படிங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு அனிமல். ஓகே, பாடி இஸ் கால்ட் வித் த flip, elongated and cylindrical, long, slender and characteristic. ஃபுல்லுமே இது செகண்டா நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன மாதிரியான ஒரு தண்ணியில இருக்கக்கூடிய ஒரு அனிமல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜெல்லி ஃபிஷ் அண்ட் தென் சைக்கான், அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில இருக்கிறது தான் இந்த இது. பாருங்க, இதுல ஃபுல்லுமே சிண்ட்ரேரியா ஹைட்ரோசோவா அப்படிங்கிற ஒரு அனிமல் தான் இந்த இது. ஓகே, entire body as well as wing is covered with microscopic scales அப்படின்னு சொல்றது தான் இது. again நம்ம பார்த்த அதே ஃபேமிலி ஆர்த்ரோபோடா இன்செக்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இது வந்து பாருங்க, body is elongated with convex dorsal surface and flat ventral surface. dorsal surface dark green and the ventral surface is yellowish. என்னது, அட்டை. அட்டை அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா, மேல் பகுதி எப்படி இருக்கும், கருப்பாவும், அடிப்பகுதி ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபேமிலி அனலிடா ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு அனிமல் தான் இந்த லீச் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதற்குண்டான எக்ஸாம்பிள். பாடி இஸ் கவர்டு வித் ஹேர் அண்ட் இஸ் டிவிசிபிள் இன்டு ஹெட், neck, trunk and small tail. yes, correct, this is rabbit. head is pear shaped with a blunt snout. anteriorly it bears a mouth and a pair of external ears. தனியாக காதுகள் கொண்ட அமைப்போட முகம் என்பது தலை, கழுத்து, உடல், வால் என்று 4 பிரிவுகளாக இருக்கக்கூடிய ஒரு அனிமல் அப்படிங்கிறது தான் மெமேலியா. சோர்டேட்டால, வெர்டிபிரேட்டால நம்ம மெமேலியா இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியில மேமல்ஸ், பாலூட்டிகள் வகையை சார்ந்தது தான் இந்த ராபிட் அப்படிங்கிற முயல். ஓகே, ஸோ இது நம்ம பார்த்த இப்ப இந்த லெசன்ல பார்த்த எல்லா பிரிவுக்கு உண்டான அனைத்து வகையான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்தாச்சு இல்லையா. கண்டிப்பா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஏன்னா அதனுடைய கேரக்டர்ஸ் அதை நம்ம வந்து ரீட் பண்ணி செலக்ட் பண்ணி என்னென்ன பிரிவுகள்லாம் பார்த்தோமோ, முதுகுநான் உள்ளவை, முதுகுநான் இல்லாதது. அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததெல்லாம் என்னது, குழியுடலிகள், முதுகுநான் அற்றவையில் துளையுடலிகள். அடுத்தது புழுக்கள் வகையை சேர்ந்தது, வலைதசை புழுக்கள்ல அட்டை பார்த்தோம். அதே போல ஆர்த்ரோபோடானா கணுக்காலிகள்ல நம்ம பூரான் வகையை சேர்ந்தது, அதுவும் பார்த்தோம். மொலஸ்கால நத்தை பார்த்துட்டோம். அண்ட் தென் சோர்டேட்டால ஸ்டார் ஃபிஷ் அப்படிங்கிறது முத்தோலிகள்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, டெர்மேட்டா, எகைனோடெர்மேட்டால நம்ம பார்த்தது ஸ்டார் ஃபிஷ். அண்ட் தென் அதுல இருக்கக்கூடிய அசிடியன்ஸ் அண்ட் தென் ஆம்பியாக்சிஸ்க்கு உண்டான எக்ஸாம்பிள் ஃபிஷஸ்க்கு இருக்கக்கூடியது இல்லையா, நம்ம சுறா மீன்கள் வகையை சார்ந்ததையும் பார்த்தோம். அண்ட் தென் நமக்கு மேமல்ஸ் கேரக்டர்ஸ். ஓகேயா, ஸோ இந்த எல்லா கேரக்டர்ஸுக்கும் உண்டானது ஃபுல்லுமே பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு நிச்சயமாக என்னது இது, இந்த நம்ம பார்த்த இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஞாபகத்திற்கும் நினைக்கிறேன். இந்த டாபிக்ஸோட இந்த லெசன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு புது லெசன்ல இருந்து நம்ம நியூ லெசன்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேயா, சார். இந்த லெசனுக்கு உண்டான
ஸோ லாஸ்ட் லெசனுக்கு உண்டான எம்சிக்யூ நம்ம கண்டக்ட் பண்ணியாச்சு. இந்த லெசனுக்கு உண்டான எம்சிக்யூ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த லெசன் ஃபுல்லையுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, தரோவாக படிச்சுட்டு வாங்க. அதில் இருக்கக்கூடிய முழுவதுமான எல்லா வகையான ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கணும். ஓகேயா? ஸோ தெளிவாக படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும், நம்மளால ஃபுல் மார்க் அப்படிங்கிறத கண்டிப்பாக செக்யூர் பண்ண முடியும். ஓகேயா?